சென்னையில் தொடர் மழையால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மீனம்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் வரை சாலையில் மழை நீர் அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கவிக்குயிலிடம் கேட்கலாம். கவிக்குயில், மீனம்பாக்கம் பல்லாவரம் இடையே மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்னென்ன, அது குறித்து சொல்லுங்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி பல்லாவரம். கிட்டத்தட்ட மீனம்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் மழைநீர் குளம் போல தேங்கி இருப்பதை கிட்டத்தட்ட ஆறுனே சொல்லலாம். இந்த மழை வெள்ளமானது தேங்கி இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. இந்த சாலை என்பது மிகவும் பிரதானமான ஒரு சாலை. எப்படின்னா, தாம்பரத்திலிருந்து சிட்டிக்குள்ள வர மக்களும் சரி, வெளியூர்களில் இருந்து இந்த சிட்டிக்குள்ள வர மக்களும் சரி பயன்படுத்தக்கூடிய சாலை இதுதான். அதனால இந்த பகுதியில இந்த அளவுக்கு மழைநீர் தேங்கி இருப்பதால போக்குவரத்தும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியை ஒட்டியுள்ள ஆதம்பாக்கம், வேளச்சேரி, தில்லைகங்கா நகர் ஆகிய பகுதிகள்லாம் மிகவும் தாழ்வான பகுதிகள். அந்த பகுதிகளிலுமே வீடுகள் இருக்கக்கூடிய இடத்திலேயும் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்திருக்கின்றது. அதனால் அந்த பகுதியில் இருந்து கத்திப்பாராவை நோக்கி வரக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையும் இதுதான். அதனால அந்த மாதிரியான மக்களுமே இதனால பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்து இருக்கிறதுனால பெரும்பாலும் பாதிக்கப்படுறது என்னவோ வாகன ஓட்டிகள் தான். இங்க நம்மிடையே ஒரு வாகன ஓட்டி இருக்கின்றார், அவரிடம் நாம பேசலாம். வணக்கம் சார், நீங்க எந்த வழித்தடத்துல வந்தீங்க? உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்? மதுரையில இருந்து வர்றேன் மேடம். மதுரையில இருந்து சென்னையில மசால் பொடி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வர்றவள எப்பயும் 7 மணி நேரம் தான் டிராவலிங். இன்னைக்கு 10:30 மணி நேரம் ஆச்சு. ரூமுக்கு போய் பார்த்தா முழங்கால் தூரத்துக்கு தண்ணி. நாங்க மசால் பொடி சேல்ஸ் பண்றது பூராமே பாய்ப்பாயிருச்சு. ஒரு 2-3 லட்ச ரூபா சரக்கு பூராமே தண்ணியில் நனைஞ்சிருச்சு. இதனால இன்னொரு எப்படியும் அதை காய வச்சு இதனா 1 வாரம் நாள் ஆகும். தண்ணி எங்களுக்கு வாய்க்கால தண்ணி போய்கிட்டே இருக்கு வீட்டுக்கு. அந்த தண்ணியை வெளியேற்றினா மட்டும்தான் நாங்க அந்த தொழில் பண்ண முடியும். இன்னும் 1 வாரத்துக்கு எங்களுக்கு தொழில் பண்ண முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதை அரசு என்ன சீக்கிரமா அந்த தண்ணியை மோட்டர் மூலமா வெளியேற்றி இது பண்ணாங்கன்னா எங்களுக்கு இல்லாட்டி நாங்க 1 வாரம் வேலை இல்லாம தவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். நீங்க இப்ப மதுரையில இருந்து வரேன்னு சொன்னீங்க. முக்கிய சாலைகள்லாம் எந்த மாதிரியான நிலையில இருக்கு? பூராமே ரோடு பூராமே தண்ணி தேங்கி நிக்க மேடம். கூடுவாஞ்சேரி இந்த மாதிரி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல இருந்து டிவி எல்லாமே ரோட்ல அடிச்சு வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் போட்ல போய்கிட்டு இருக்காங்க. வர மக்கள் அங்க இருந்து நடந்து வராம போட்டை வச்சு மக்களை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவர மாதிரி ஏராளமான வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். தற்பொழுது ஒரு 8-8:30 மணி தான் ஆகுது. ஆனா ஒரு 9 மணிக்கு மேல இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே காணப்படும். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால இந்த பகுதியில தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் இருந்துட்டு தான் இருக்கு. அதை பற்றிய செய்திகளையும் நாம தொடர்ந்து பதிவு செய்துகிட்டு தான் வரும். இன்றைக்கு மழை இந்த அளவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு இன்றைய கடந்த 2 நாட்களாகவே மழை இருந்து வருகிறது. இருப்பினும் விடுமுறை நாட்கள் என்பதால் போக்குவரத்து அவ்வளவாக இல்ல. இன்னைக்கு அலுவலக நாள் என்பதால் போக்குவரத்து நெரிசல் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அதிகரிக்கும் என்று கருதப்படுகின்றது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்காக இந்த மெட்ரோ பணிகளை எடுத்து இந்த பகுதியில் ஒரு கால்வாய் இருப்பதாகவும் அதில் இருக்கக்கூடிய கழிவு நீரும் இந்த நீரோட கலந்து தண்ணீர் அதிகமாக தேங்கி இருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து அதிகமாக இருக்கிற பட்சத்துல இந்த பகுதிக்கு, அதாவது அந்த சைடு ஒன்வேவா இருக்கக்கூடிய பகுதி இருவழித்தடமா மாற்றப்படும் அப்படின்னு போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.